நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆனால் ஆஃபீஸில் வேலையே செய்ய முடியல நிலாவால். மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோழன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சேரன் வந்து கெஞ்சி கேட்டதும் ஞாபகத்துக்கு வருது. அவர் வருத்தப்பட்டதும் ஞாபகத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க நிலா. என்னாச்சு நிலான்னோட மைண்டே சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்ன நிலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெட் வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு அவரும். அடுத்து வந்து நிலா வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து யோசனை பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து அவர் மட்டும் வீட்டில் இருக்கார். அவரை பார்த்துட்டோன்னே வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க மாமனார். ஒன்றும் இல்லை தலை வலிச்சது அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரிம்மா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்றாரு. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு நல்லா தானே இருக்கும், இன்றைக்கே இப்படி ஆகிடுச்சு, எல்லாம் அந்த சோழன் பண்ண வேலை தான், அப்போ தான் ஏதாவது ஒன்று பண்ணி விடுறான், அதனால தான் இந்த பொண்ணு குழம்பி போகுது, சும்மா இருக்கானோ அவன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வர்றாரு. நடேசன் வந்து நான் வேணா வந்து டீ எடுத்து கொடுக்கட்டாமா அப்படி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வேணாம் அங்கிள் அப்படி சொல்லிட்டு உள்ளே ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் போனோன்னு நிலாவில் தாங்கிக்கவே முடியல. எல்லா விஷயத்தையும் வந்து குழப்புறாங்க. அதனால் அவங்களால தாங்கிக்க முடியாமல் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு கதவையும் தாழிட்டு அப்படியே பயங்கரமாக கதறி அழறாங்க நிலா. நிலா வந்து செமையாக அழுது முடிக்கிறாங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சோழன் கூட இருந்தது அதுக்கப்புறம் பேசுறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பயங்கரமாக அழறாங்க கதறி. அடுத்து வந்து அப்படியே வந்து கண்ணை தொடச்சிக்கிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது, யாரும் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா சேரன் இருக்காரு. நீ சீக்கிரமாக வந்துட்டேன்னு அப்பா சொன்னாருப்பா, என்னாச்சுப்பா உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னோடனே கண்ணெல்லாம் கலங்கிருக்கு நிலாக்கு. அதை பார்த்துட்டு என்னாச்சுப்பா அழுதியா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா தலைவலியில் அதனால அப்படி இருக்கு, நான் டீ போட்டு தரேன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீ போட போயிடுறாரு. இங்கே வந்து நிலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே சோழன் வந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிலா. ஆனால் சோழன் வரவே வரல. என்னாச்சு ஒன்றும் சோழன் வரவே வரலையே அப்படி சொல்லிட்டு சேரன் வந்து யோசிக்கிறாரு. இவன் ஒருத்தன் வரவே வரல பாரு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிடும் படுத்தாச்சு, இன்னமும் வரமாட்டேங்கிறான், எங்கே தான் போனானோ தெரில, ஒரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன தான் பண்ணுறது அவனை, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இவனுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நிலா வாசலை எட்டி பார்க்குறாங்க. ஆனால் சோழன் வர்ற மாதிரியே தெரியல. நிலாவுக்கு தூக்கமே வரல. யோசிச்சுட்டே இருக்காங்க ஏன் சோழன் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் லேட்டாக வராரு. நிலா கிட்ட எதுவுமே பேசாமல் சோழன் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. அதனால நிலா வருத்தம் அடைகிறாங்க. அடுத்து வந்து நிலா போய் பேசலான்னு போகிறாங்க. சோழன் வந்து வந்து என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறாரு. சாப்பிட்டாச்சுங்க, நீங்கள் சாப்பிட்லையானோன்னே இல்லைங்க நான் வெளியவே சாப்பிட்டேங்க. அப்படி டே வெளியே சாப்பிட்டா சொல்ல மாட்டியாடா, நீ பாட்டு வச்சு சாப்பிட்டீங்க என்னென்ன ஒன்றும் நீ தூங்கலையா, அப்படி எப்படா தூங்குறது, எங்கே போனேன் ஏது போல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஏதாவது சொல்கிறியா, சரி நிலா கிட்டே ஏதாவது சொல்லியிருப்பேன்னு பார்த்தா நிலா கிட்டே நீ எதுவும் சொல்லலை, நான் நிலா கிட்டே சொல்ல போகிறேன், அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லி என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்டயே நான் சொல்லலை, அவங்கக்கிட்ட நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், இதனால் அவங்களுக்கு தானே டிஸ்டர்ப்பு, டேய் ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்னடா டிஸ்டர்ப்பு, இல்லைண்ணே அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், ஆஃபீஸில் 1008 வேலை கிடக்குது, ஆர்கிடெக்ட்னே நம்ம மாதிரி சாதாரண ஆள் அவங்க, அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தானே நான் ஃபோனே பண்ணல, டே என்னடா நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, ஆமாண்ணே வேணா உங்களை கேளு, டே அவங்க முன்னாடியே வந்துட்டாடா அந்த பொண்ணு, எப்போவே வந்துட்டா தெரியுமா, அவளால் இன்றைக்கி தலைவலியாக தான் வந்துட்டா, ஓ அப்படியா, என்ன நிலா ரொம்ப தலைவலிங்களா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னோடனே பரவாயில்ல அப்படின்றாங்க. ரொம்ப கோமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ எங்கே தாண்டா போனேன், எங்கேயோ போனேண்ணே விடுனே, ஏதோ ஒரு வேலை விஷயமா போக வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க போகிற, டே சாப்பிட்டேடா தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்லண்ணே அப்படி சொல்லிட்டு படுக்க போகிறேன். நிலாவை கண்டுக்கல. இதனால் நிலா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இவர் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு, அந்தளவு ஆகிடுச்சா, பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிலா போகிறாங்க. ஐயோ செம்ம டென்ஷனாக இருக்காளே, கண்டிப்பாக பயங்கரமாக வச்சு செய்ய போகிறா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே சொல்லணும் எட்டி பார்க்குறாரு நிலாவை. நிலா பார்க்குற மாதிரி இருக்கவுடனே உடனே வந்து படுத்துக்கிறாரு. இந்த பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக வராங்க. என்னதான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைனே தெரியலையே, இந்த சோழன் ஏன் இப்படி பண்ணுறானோ தெரியலையே, நிலாவை அழ வைக்காமல் விடமாட்டான் போல் இருக்கே, இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சேரன் டென்ஷன் ஆகிறாரு. நிலா நீ கதவை தாழிட்டு படுத்துக்கமானோன்னே சரிண்ணே அப்படி சொல்லிட்டு போய் படுக்க போகிறாங்க. அப்போ கம்ப்யூட்டர் எதாவது வேலை இருக்குன்னு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து சோழன் வந்து யோசிச்சுட்டே இருக்கா. நிலா நம்மளை பார்த்தா கண்டிப்பாக யோசிச்சிருப்பா, சீக்கிரமாக வந்தாலும் என்ன காரணமாக இருக்கும், கண்டிப்பாக நம்மளை பார்த்து யோசிச்சு சீக்கிரமாக வந்திருப்பா, சரி ஆனால் வெளிப்படையாக சொன்னால் தான் என்னவா, எப்போ நிலா வெளிப்படையாக சொல்கிறாளோ அது வரைக்கும் இது நான் நடந்துன்னு தான் இருக்கும், இப்படி தான் இருப்பேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு.